ஹெர்ட்ஸ் இந்த பெயரை கேட்டதும் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கார் ரெண்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட் இல்லையா? ஆனா அதோட உண்மை கதை நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே ஆச்சரியமானது. நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹெர்ட்ஸ் ஒன்னு இருக்கு, கார் வாடகைக்கு எடுக்கிற அந்த இடம். ஆனா நமக்கு தெரியாத இன்னொரு ஹெர்ட்ஸ் இருக்கு. அது நோபல் பரிசு வாங்கினவங்க, விண்வெளி வீரர்கள், பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள்னு ஒரு பெரிய பாரம்பரியத்தையே உருவாக்கியிருக்கு. வாங்க அந்த ரெண்டு முகத்தையும் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஆனா நாம ஒரு கார்ல இருந்து ஆரம்பிக்க போறதில்ல. அதுக்கு பதிலா அமெரிக்காவோட ரொம்பவே மதிப்புமிக்க ஒரு அறிவியல் ஃபெலோஷிப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதோட பேரு ஃபேனி மற்றும் ஜான் ஹெர்ட்ஸ் அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையோட உண்மையான பவர் என்னன்னு இப்ப பாருங்க. MIT, ஸ்டான்ஃபர்ட், பர்க்லி இதெல்லாம் உலகத்தோட டாப் யூனிவர்சிட்டிஸ் இல்லையா? இங்க எல்லாம் நூத்துக்கணக்கான ஹெர்ட்ஸ் ஃபெலோஸ் படிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான திட்டம், எப்படி எதிர்கால கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்குதுன்னு இதிலிருந்தே நமக்கு புரியும். இந்த ஃபெலோஷிப்ல செலக்ட் ஆகுறது எவ்ளோ கஷ்டம் தெரியுமா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு வருஷத்துல வெறும் 10 சீட்டுக்கு கிட்டத்தட்ட 800 பேர் அப்ளை பண்றாங்க. அதோட சக்சஸ் ரேட் வெறும் 1.5% தான். அதாவது 100 பேர் அப்ளை பண்ணா 1 இல்லனா 2 பேருக்கு தான் சான்ஸ் கிடைக்கும். அந்த அளவுக்கு போட்டி. இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது. எப்படி ஒரு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ்ல பெரிய ஆளா இருந்த ஒருத்தரால அமெரிக்காவோட டாப் சயின்ஸ் ஃபெலோஷிப்பை உருவாக்க முடிஞ்சது? இதுக்கான பதில் ஜான் ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த மனுஷனோட ஆச்சரியமான வாழ்க்கை கதையில தான் இருக்கு. ஜான் ஹெர்ட்ஸோட கதை ஒரு கிளாசிக் ராக்ஸ் டு ரிச் ஸ்டோரி மாதிரி தான். ஆஸ்ட்ரோ-ஹங்கேரிய பேரரசுல இருந்து ஒரு ஏழை அகதியா அமெரிக்காவுக்கு வர்றார். அப்புறம் எப்படி படிப்படியா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனாருன்னு பார்க்கலாமா? அவரோட சின்ன வயசு வாழ்க்கை ஒரு புயல் மாதிரி தான் இருந்துச்சு. 5 வயசுல அமெரிக்காக்கு வராரு, 11 வயசுல வீட்டை விட்டே வெளியேறாரு. ஒரு பக்கம் நியூஸ் பேப்பர் விற்கிறது, இன்னொரு பக்கம் பாக்ஸிங், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டர்னு பிழைப்புக்காகவும் வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காகவும் அடுத்தடுத்த வேலைக்கு மாறிக்கிட்டே இருந்தாரு. பாருங்க, ஒரு நியூஸ் ஸ்டோரி எழுத சொல்லி கேட்டது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா அவரோட வாழ்க்கையே மாத்தின திருப்புமுனை அதுதான். அந்த ஒரு வாய்ப்பு தான் அவருக்குள்ள ஒரு பெரிய லட்சியத்தையே பத்த வச்சது. அதுதான் அவரோட எதிர்காலத்தையே உருவாக்குச்சு. சரி, இந்த லட்சியம் எப்படி அவரை உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு பேரா மாத்துச்சுன்னு பாப்போமா? ஒரு நல்ல கார் சேல்ஸ்மேனா ஹெர்ட்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. ஆனா அந்த வெற்றியே அவருக்கு ஒரு புது பிரச்சனையை கொண்டு வந்துருச்சு. என்னன்னா, விற்க முடியாத நிறைய செகண்ட் ஹேண்ட் கார்கள் அவரோட இடத்துல குவிஞ்சிருச்சு. இங்கதான் அவரோட ஜீனியஸ் வேலை செய்யுது. ஒரு பெரிய பிரச்சனைய ஒரு புது பிசினஸ் மாடலா மாத்தினாரு. அதுவும் 5 ஸ்டெப்ல. ஃபர்ஸ்ட், அந்த யூஸ்டு கார்களை வச்சு ஒரு வண்டி சர்வீஸ் ஆரம்பிக்கலான்னு யோசிச்சாரு. அடுத்து, சாதாரண மக்களுக்கு குறைஞ்ச விலையில டாக்ஸி வேணும்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் தூரத்துல இருந்து பார்த்தா பளிச்சுன்னு தெரியணும்னு மஞ்சள் நிறத்தை தேர்ந்தெடுத்தாரு. கடைசியா 1915ல எல்லோ கேப் கம்பெனிய ஆரம்பிச்சாரு. தனக்கு பாரமா இருந்த விஷயத்தையே ஒரு புரட்சியா மாத்தினாரு பாருங்க. இந்த எல்லோ கேப் சக்சஸ் ஆச்சு இல்லையா? இது வெறும் ஆரம்பம்தான். அமெரிக்காவோட மொத்த டிரான்ஸ்போர்ட் துறையும் தான் கைக்குள்ள கொண்டு வரணுங்கிற அவரோட பெரிய திட்டத்தோட முதல் படிதான் இது. அவர் வெறும் ஒரு சர்வீஸ் மட்டும் ஆரம்பிக்கல, அதுக்கு தேவையான டாக்ஸிகளை அவரே தயாரிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் இன்னைக்கு நாம பாக்குற கார் ரெண்டல்ங்கிற ஒரு புது இண்டஸ்ட்ரியே 1924ல உருவாக்குனார். கடைசியா 46 வயசுல தன்னோட மொத்த பிசினஸையும் ஜெனரல் மோட்டார்ஸ்க்கு வித்துட்டார். அவரோட பிசினஸ வித்ததுக்கு அப்புறம் கூட அவர் சும்மா இல்ல, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல பார்ட்னர் ஆனாரு. 2 உலக போர்லயும் அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஆலோசகரா இருந்தாரு. அவரோட செல்வாக்கு டிரான்ஸ்போர்ட்டையும் தாண்டி ரொம்ப தூரம் போச்சு. இப்போ நாம மறுபடியும் நம்ம முதல் கேள்விக்கே வரும். எப்படி அவர் அந்த ஃபெலோஷிப்பை ஆரம்பிச்சாரு? அவரோட இந்த மாபெரும் மரபுக்கு பின்னாடி இருந்த உண்மையான காரணம் என்ன? அந்த சமயத்துல தான் பனிப்போர் நடந்துட்டு இருந்துச்சு. சோவியத் யூனியன் ஸ்புட்னிக்க விண்ணுக்கு அனுப்புனது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனா ஒரு தீவிர தேசபக்தரான ஹெர்ட்ஸ் இத ஒரு பிரச்சனையா பார்க்கல. தனக்கு எல்லாத்தையும் கொடுத்த நாட்டுக்கு திருப்பி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாதான் பார்த்தாரு. இத பத்தி ஹெட்ஸ் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. அமெரிக்காவுக்கு தன்னோட நன்றிய காட்ட ஒரு வழிய தேடிட்டு இருந்தாராம். அப்போதான் ரஷ்யா அமெரிக்காவை விட 2 மடங்கு அதிகமா இன்ஜினியர்களை உருவாக்குதுன்னு ஒரு நியூஸ் படிச்சிருக்காரு. அந்த ஒரு நியூஸ் தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியும் இந்த அருமையான ஐடியாவையும் கொடுத்திருக்கு. அதனால 1957ல அவரும் அவரோட மனைவி ஃபேனியும் சேர்ந்து இந்த அறக்கட்டளைய ஆரம்பிச்சாங்க. எதுக்குன்னா, அப்ளைட் சயின்ஸ், கணக்கு, என்ஜினியரிங் இதுலெல்லாம் PhD பண்றவங்களுக்கு உதவி செய்ய. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த ஃபெலோஷிப் வாங்குறவங்க நாட்டுக்கு ஏதாவது ஒரு அவசர நிலைமைனா அமெரிக்காவுக்கு கண்டிப்பா உதவணும்னு ஒரு உறுதிமொழி எடுக்கணும்.
அப்போ அடுத்த தடவை நீங்க ஹெட்ஸ்போர்ட பாக்கும்போது இது வெறும் கார் ரெண்டல் கம்பெனி இல்லைன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். இது ஒரு அகதியா வந்து டிரான்ஸ்போர்ட் உலகத்திலே ஒரு புரட்சிய செஞ்சு கடைசியா தன்னோட மொத்த சொத்தையும் அடுத்த தலைமுறைக்காக, நாளைய உலகத்தை வடிவமைக்க போற அறிவாளிகளுக்காக முதலீடு செஞ்ச ஒரு மனுஷனோட கதைன்னு உங்களுக்கு புரியும். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.